அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட். லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ரிவார்ட்ஸ் மினி அப்படின்னு ஒரு கேஷ்பேக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீச்சர் ஆண்ட்ராய்ட்லேயும் வரப்போது. அந்த ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சாம்சங்குடைய நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. ஏ சீரீஸ், எஸ் சீரீஸ், பட் M54 இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் தெரிய வந்திருக்கு. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 1011 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஐஃபோன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் வரலாம் அப்படின்னு தெரியுது. போன வருஷம் ஐஃபோன் 14 சீரீஸ் லான்ச் பண்ணும்போது பெருசாக பேசப்பட்டது எமர்ஜென்சி சேட்டலைட் SOS இந்த ஃபீச்சர் தான். இந்த ஃபீச்சர் இந்தியாவில் இல்லைனாலும் வெளிநாடுகளில் US, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், கனடா இங்கெல்லாம் இந்த ஃபீச்சரோட தான் ஐஃபோன் 14 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதே ஃபீச்சர் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் வர்ற மாதிரி குவால்காம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துட்டு இருக்குல்ல CES 2023 ஈவெண்ட், இதில் குவால்காம் ஸ்னாப் டிராகன் சிப்ல இந்த ஃபீச்சர் இன்டகிரேட் பண்ணியிருக்கதா லைவ் டெமோவே பண்ணி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2023ல லான்ச் ஆக போகிற ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது ஸ்னாப் டிராகன் 8 Gen 2ஓட இவங்க இன்டகிரேட் பண்ணி ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ஃபீச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எமர்ஜென்சி சேட்டலைட் SOS ஃபீச்சர் இனிமேல் ப்ரீமியம் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 2023ல கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஏர்டெல் மறுபடியும் ரிவார்ட் மினி கேஷ்பேக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே கேஷ்பேக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த 1000 ரூபாய் கேஷ்பேக் ஆஃபரை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிளான் ரீசார்ஜ் பண்ணுறவங்க 719, 839, 999 இந்த 3 பேக் ரீசார்ஜ் பண்ணுறவங்க ரிவார்ட் மினி சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிவார்ட் மினியில் நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏர்டெல்லுடைய பேமெண்ட் பேங்க்லேயோ இல்லைனா ஏர்டெல் வேலட் இதில் ஒவ்வொரு வாட்டியும் 1000 ரூபாய் போடும்போது 1% கேஷ்பேக் உங்களுக்கு வந்துடும். ஸோ மினிமம் 10 ரூபாய் கேஷ்பேக் வர்ற மாதிரி அதில் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. அதோட நீங்கள் உங்களுடைய ரீசார்ஜ் பிளான் வேறு ஏதாவது நம்பர் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, பில் பே பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு 30 ரூபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க, ஏர்டெல்லுடைய வேலட் இல்லைனா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வழியாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஷாப்பிங்லேயும் 40 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 2 மாதத்துக்கு இந்த கேஷ்பேக் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ டோட்டலாக 1000 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இந்த ரிவார்ட் மினியில் 3 ரீசார்ஜ் பிளான் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இருக்குது. இ-காமர்ஸ் வெப்சைட் புது பேர் வச்சு சேல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போது அமேசானில் ப்ரைம் ஃபோன் பார்ட்டி சேல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். இங்கே ஆஃபர் பேங்க், அதாவது கார்டு ஆஃபர் HDFC கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசர்ஸ்க்கு 10% ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் இவங்க கொடுத்துருக்கிறது ரொம்பவே கம்மியான லிஸ்ட் தான். சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய S22 நீங்கள் கார்டு ஆஃபரில் 52,000க்கு வாங்கலாம். அதே ஷாமி டிவைஸ், ரெட்மி டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி K50i இந்த ஸ்மார்ட் ஃபோனை 22,000க்கு நீங்கள் வாங்கலாம். அதோட ரியல்மின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 50A இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஆஃபரில் இருக்குது. இது கூடவே உங்களுக்கு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்குடைய M13, அதுக்கப்புறம் ரெட்மியுடைய 11 சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாமே உங்களுக்கு கார்டு ஆஃபரில் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் கம்மியாக அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் மறுபடியும் புது ஃபீச்சர் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கப்பை தான் அப்கிரேட் பண்ணுறாங்க. தற்சமயம் நம்ம பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு வாட்ஸ்அப், அதாவது இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம சேட் மாற்றணும் அப்படின்னா கூகுள் டிரைவில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து இன்னொரு ஆண்ட்ராய்டுக்கு பேக்கப் பண்ணுற மாதிரி தான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது கூகுள் டிரைவ் இல்லாமலே வாட்ஸ்அப் சேட்டை ஈஸியாக இனிமேல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு புது ஃபீச்சரும் இவங்க கொண்டு வரலாம். சாம்சங் A சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே இந்தியாவில் மாடல் நம்பர் லிஸ்டிங் ஆயிருந்தது. இதில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் கடைசியில் மேபி January 18th லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட்டும் ரிவீல் ஆயிருக்கு. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய A14, அதுக்கப்புறம் சாம்சங்குடைய A23 ரெண்டுமே 5G டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதில் A14 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. எக்ஸினோஸ் சிப், எக்ஸினோஸ் 1330 இந்த சிப்பில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. Full HD+ அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 13 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோட 5000
1000 mAh பேட்டரி 50 மெகா பிக்சல் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோட வந்து A14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா A13 விட ஒரு நல்ல அப்கிரேடோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இது கூடவே A23 5G, அதுக்கப்புறம் A54ம் வந்து மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. மேபி நெக்ஸ்ட் மந்த் இவங்க கொண்டு வரலாம். ஸோ A சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட சாம்சங்கோட S23 சீரீஸ் பிக் ஈவெண்ட் February 1st அன்னைக்கு இவங்க லான்ச் பண்ணலாம். இதில் 3 ஸ்மார்ட் ஃபோன் எப்போ மாதிரி கொண்டு வராங்க. S23, S23 Plus, S23 Ultra. இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து S23 Ultra வந்து S22 Ultra எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு சின்ன சேஞ்சஸ் இவங்க பண்ணுறாங்க. அதே S23 and 23 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே அல்ட்ரா மாதிரி S22 Ultra மாதிரி பேக் பேனலில் கேமரா சென்சார்ஸ் வந்து அப்படியே டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஒரு மாடியூல் மாதிரி இல்லாமல் டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அப்படி தான் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதோட சாம்சங்குடைய பாப்புலரான சீரீஸ் M சீரீஸ்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. M54 இந்த ஸ்மார்ட் ஃபோன் M சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே பிக் பேட்டரி தான். ஸோ 6000 mAh வரைக்கும் பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கூடவே இது எக்ஸினோஸ் சிப், எக்ஸினோஸ் உடைய 1380 இதில் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. Redmi Note 12 சீரீஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. மூணுமே ஓவர் ப்ரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய ஒப்பீனியன். பட் இங்கே ஆஃபர்ஸும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு, அதோட நீங்கள் ஒரு வேளை பழைய ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபரோட ப்ரைஸஸும் நம்ம பார்க்கலாம். Redmi Note 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 1 இந்த சிப்பில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் 3 ஸ்மார்ட் ஃபோனுமே. கூடவே சூப்பர் AMOLED இந்த ஃபீச்சரோட வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் 17,999. ஐசிஐசி பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1500 ரூபாய் ஆஃபர். இதில் வந்து உங்களுக்கு 16,499 வரும். அதே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் 15,000 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. அதே Redmi Note 12 Pro MediaTek Dimensity 1080 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 24,999. அதே நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 3000 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட். ஸோ 20,999க்கு நீங்கள் வாங்கலாம். ஆஃபர் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸ் தான் MediaTek Dimensity 1080க்கு. அதே Redmi Note 12 Pro Plus இதுவும் MediaTek Dimensity 1080 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 200 மெகா பிக்சலோட இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் எந்த ஆஃபரும் இல்லாமல் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 29,999. அதே நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 25,999 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ரைஸஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆஃபர் இல்லாமல் வாங்கணும் அப்படின்னா வந்து 29,000 எல்லாம் ரொம்பவே ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு மிட்ரேஞ்ச் அப்பர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் ஐக்கூலெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதையே நம்ம செக் பண்ணலாம். Vivo X90 Series இதோட மாடல் நம்பர்ஸும் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. பட் லான்ச் எப்போ அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2லையும், அதே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வந்து MediaTek Dimensity 9200 இல்லையா. இந்த சிப்பில் எல்லாமே வந்து உங்களுக்கு ரே ட்ரேசிங் கேமிங்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் இருக்குது. இதை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சரோட தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Lenovo ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் ThinkPhone Snapdragon 8 Gen 1ஓட லான்ச் பண்ண போகிறாங்க. மோட்டரோலா ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இதில் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இங்கே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எப்படி நாக் செக்யூரிட்டி இருக்கோ, ThinkPhoneல வந்து உங்களுக்கு கீ சேஃப் அப்படிங்கிற ஒரு லேயர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இது மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸோடு வர்றதுனால ஒரு மிலிட்ரி கிரேட் பிஸ்னஸ் கிரேட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இது Snapdragon 8 Gen 1 மட்டும் இல்லை 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து செலக்டட் பிளேசஸில் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வருமா என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். ThinkPhoneல என்ன ப்ரொடெக்ஷனோட லான்ச் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்போட அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். அதோட லாஸ்ட் டைம் கிடைத்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் எக்ஸினோஸ் 1330. நிறைய பேர் சரியான பதில் சொல்லுங்க. அதில் வின்னர் வந்து அப்துல். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.